Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. படம் பிளாக் பஸ்டர் தரமாகுதுண்ணா. படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். இந்த பேங்க் ராபரி பேஸ் பண்ண ஒரு கதை தான். டிஃப்ரெண்டா இருக்கு. வேற மாதிரினா படம் சூப்பரா இருக்குண்ணா. ரெண்டு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், இந்த கரசாமி நம்ம குறத்திக்க வந்த கொலசாமியா அப்படி இறங்கி இருக்காரு. போர்த்தொழில் அது ரெண்டும் வேற வேற, எந்த அளவுக்கு எதுன்னு சொல்ல முடியாது. பட் அது எனக்கு இந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது டோட்டலா வேற ஜானர், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு படமே ரொம்ப ஆடியன்ஸ் வந்து கர்ணன் படமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்ல இருக்காங்க. கர்ணன் மாதிரி இந்த படம் இருக்கா இல்ல வேற? கர்ணன் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஹைப்புக்கு ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் சலிச்சது இல்ல. நிறைய விஷயத்துல நிறைய சென்டிமெண்டா இருக்கு. பட் பாக்குறவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரொம்ப சென்டிமெண்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூவி. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்தாங்க. வேற லெவல்ல பண்ணி பயங்கரமா இருக்கு மூவி. எல்லாமே பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. நமக்கு லோன் எடுத்தா என்ன ஒரு இதுலாம் தெரியாது இல்ல, அதை பத்தின ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கு. ஒரு லோன் எடுத்தோம்னா இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாமும் அதுல தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் இன்னைக்குதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் பிளாக் பஸ்டர் தரமாகுதுண்ணா. படம் தனுஷ் அந்த ஆக்டிங்ல வருவார் இப்ப லாஸ்ட் பேங்க்ல இருந்து. அது வேற லெவல் படமே இட்டாயிரம் படம். இந்திய படம் தனுஷ் படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து நல்லா இருக்கு. ராயன் மாதிரி இருக்குமா அந்த படம்? இல்ல அதோட கொஞ்சம் கம்மி தானா. ராயனோட கம்மி தான், ஆனா நல்லா இருக்கு படம். தரமான மியூசிக்லாம் தரமாகுதுண்ணா. எல்லாமே தரமாகுதுண்ணா. ஆக்டிங்கும் செம்மையாகுதுண்ணா. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கதையே பயங்கரமான கதையா இருக்கு ப்ரோ. தனுஷ் வந்துட்டு ஒரு திருடனா இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி அது பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் போலீஸா நடிக்கிற அவர் எல்லாருமே வந்து நல்லா பண்ணாங்க. இல்ல இந்த படம் வந்து பயங்கரமாவே இருக்கு. தனுஷ் ஆமா, தனுஷ்க்கு நல்லாவே நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்டிங், ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அந்த பயங்கரமாலாம் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பேங்க் ராபரி. அந்த பேங்க் ராபரியில வந்து எல்லாருமே ஒரு ஃபிங்கர் டிப்ல உட்கார வச்சாங்க. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் தான் நடிக்கிறேன்னே மக்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எம்எஸ் பாஸ்கர் சாருடைய காஸ்டியூம் அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு விவசாயி மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு. அதனால நிறைய பேர் தெரியாது அதான் எம்எஸ் பாஸ்கர் சார்ன்ட்டு. அது பயங்கரமா எனக்கு ஒரு மமிதா வந்து ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான். பட் ஆனால் மெயின் கேரக்டர் மமிதா அப்படின்றது கிடையாது. பட் நிறைய பேர் வந்து தனுஷ் படத்தில் வந்து தனுஷ் அண்டு போலீஸ் இந்த ரெண்டு பேருக்காக பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கு ஃபுல்லாக. இதுதான் படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். இந்த பேங்க் ராபரி பேஸ் பண்ண ஒரு கதை தான். டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஒரு எப்படி எதிர்பார்க்காத இது வரைக்கும் பார்க்காத ஒரு படம். தனுஷ் சார் வந்து அவர்கிட்ட என்ன ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் தொடர்ச்சியா அந்த ராயன், புதுப்பேட்டை, வடச்சென்னை, அப்புறம் அசுரன், கர்ணன் இந்த மாதிரி படத்தை தான் எதிர்பார்க்கும். அது மாதிரி ஒரு படம் தான் இது. செம்ம ஆக்ஷனு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு செம்ம ஸ்பீடா போகும், திரும்ப ஸ்லோவாகும், திரும்ப ஸ்பீடா போகும். ஒரு நல்ல படம். போர்த்தொழில் நான் பார்க்கல, ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதான் போய் போர்த்தொழில் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. பட் இந்த படமே சூப்பரா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்னன்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நல்லா சூப்பரா இருந்தது. திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த மலையாளம் ஆக்டர் ஒருத்தர் போலீஸ் ஆகிறாரு, செம்மையா பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். அப்புறம் ஜெயராம் சாரு, அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அவரோட ரோலு எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஜிவி அவர் தான் மியூசிக் போல நல்லா மிரட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. என்னன்னா ஆடியன்ஸ் வந்து இது கொஞ்சம் பொறுமையா இருக்கும், ஒரு சில இடத்துல பொறுமையா இருக்கும். ஆனா நீங்க சடனா அந்த பொறுமையோட பார்த்தா என்னடா அப்படின்னும் போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வச்சு ஆடும்போது ஒரு 6 போனா அப்படி அந்த மாதிரி நல்லா இருக்கும். as usual தனுஷோட ஆக்டிங் வேற லெவல். இல்ல எப்போதும் போல மாஸ் தான். இல்ல அதை விட இது பெட்டராவே இருக்கு. சூப்பரா நல்லா பண்ணிருந்தாங்க. தனுஷ் ஆக்டிங் அண்ட் எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. டைரக்டர் வந்து பக்காவா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தனுஷோட ஆக்டிங் வாஸ் வெரி வெல் அண்ட் ஜிவி பிரகாஷ் கோரியோகிராஃப் இது மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படம் இருக்கா? இல்ல போர் தொழில் இஸ் a different subject. இந்த படம் இஸ் a different subject.
நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது படம். வேற மாதிரி நான் படம் சூப்பரா இருக்குண்ணா. 2 செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. என்ன படத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? என்ன பிடிச்சிருந்துன்னா அவங்க சொல்ல வந்த அந்த விஷயம் தான், இந்த கருத்து சூப்பரா இருக்கு. சொன்ன வந்த விஷயம், அந்த பேங்க் எல்லாமே செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஓகே, கர்ணன் ராயன் அளவுக்கு இந்த படம் இருக்கா? அதோட சும்மா மேல போயிடுது, செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. என்ன ரொம்ப பிடிச்சது படத்துல? எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. எல்லா சீனும் பிடிச்சிருக்கா? நல்ல ஸ்கிரீன் பிளே, படம் ஸ்டார்டிங்கே தரமா இருந்துச்சுங்க. நல்ல ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா நடிச்சிருக்காருங்க என் தலைவன். சூப்பரா இருந்துச்சு படம், தரமா இருக்கு, பார்க்கலாம். உண்மையாலுமே சொல்றேன், இந்த கரசாமி நம்ம குறத்தீக்க வந்த கொலசாமியா அப்படி இறங்கி இருக்காரு. என்ன கதைன்னா 80 85 90 காலகட்டத்துல நம்ம ராமநாதபுரம் சைடுலாம் மழையே பெய்யாத ஊருன்னு உனக்கு தெரியும். அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்து வெளியே வந்தானா திருடி தான் பொழைக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க எக்கச்சக்கமா நான் அக்கா லைஃப்லயே பார்த்துருக்கேன். அந்த கேரக்டரை எடுத்து உள்ள இந்த கரசாமி வருது. ஏன் திருடுறாங்கன்னா, ஓகேவா, எங்களை ஏமாத்தி பணத்தை லோனுன்ற பேர்ல கொடுத்துட்டு எங்க கிட்டயே திருப்பி அடிக்கிறீங்க பாரு ஒரு கொள்ளை. அந்த கொள்ளைக்கு நாங்க திருப்பி எடுக்கிறதுக்கு பேரு வந்தா அது திருடன்னா வச்சுக்கோடா அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு பூட்டை உடைக்கிறத தவிர ரோட்டை பிரிக்கிறத தவிர வேற எந்த அளவு தொழிலும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. திருடுறோம், எதுக்காக திருடுறோம்? நீங்க எங்க கிட்ட அடிச்ச கொள்ளைய நாங்க உங்ககிட்ட திருப்பி எடுக்கிறதுக்கு பேரு திருட்டுன்னா அதை திருட்டுன்னே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது என் சிவன், என் தனுசு. ஓகேவா, அதுக்கு மேல அவங்க அப்பா கே.எஸ். ரவிக்குமார் சார், நீ எத்தனை படம் எடுத்திருந்தாலும் எத்தனை பேரை நடிக்க வச்சிருந்தாலும், ஆனா இந்த படம் நீங்க ஒவ்வொரு ராமநாதபுரத்திலையும் வாழக்கூடிய ஒரு அப்பனுக்கு உண்டான அத்தனை தகுதியும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இந்த படத்துக்கு உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும். கிடைச்சாதான் 51வது கிரிவலம், இல்லைன்னா அவனை சிவனையே நான் விடமாட்டேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர். கரசாமி, எங்க குறத்தீக்க வந்த கொலசாமி ஐயா, இந்த விவசாயிகள்லாம் ஏமாத்தாதீங்கடா, படிக்காதவனெல்லாம் ஏமாத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தனுஷ். அது Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.